எப்ப என் வாகனத்தை வேணா நான் ரிவர்ஸ்ல எடுத்துக்கிறேன், ஆனா கண்டிப்பா நான் டோல்கேட் கட்டணம் கட்டவே மாட்டேன். இத்தனை வாகனம் வருது இல்ல, ஆனா நாங்க எல்லாருமே டோல்கேட் கட்டுறோம். ஆனா வாகனம் வர்ற அளவுக்கு சாலைகள் நல்லா இருக்கணும் இல்லையா? சுங்க கட்டணம் நான் தர மாட்டேன்னு சொல்லல, ஆனா சாலைகள் நல்லா இருந்தா தரலாம். நான் இப்ப தர மாட்டேன், வேணா கேஸ் போட்டுக்குங்க. നിങ്ങൾ കേസ് എടുത്തോന്നേ. ഇത്രയും വണ്ടികളുടെ ടോൾ വിരിക്കണ്ട്. അവിടെ ആ റോഡ് സൈഡിൽ എന്തൊക്കെ നിങ്ങൾ കാണിച്ചു വെച്ചാണ്? എന്റെ പൊന്നേട്ടാ, മാന്യമായിട്ട് പറഞ്ഞ തരാൻ പറ്റില്ല. കേസ് എടുത്തോ, നിങ്ങൾക്ക് ഹൈവേ അതോറിറ്റി അല്ലേ കേസ് എടുത്തോ? என் அன்பு நண்பரே, நீங்க வசூல் பண்ணுங்க, டோல்கேட்டுக்கு வசூல் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா இத்தனை வண்டி வரக்கூடிய ரோடுகள் இவ்வளவு மோசமா இருக்க, இது உங்களுடைய கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் வசூல் கேட்டா எப்படி? நான் கட்ட மாட்டேன், என் மேல கேஸ் போட்டுக்குங்க. കേസ് എടുത്തോ, എന്റെ പേരും അഡ്രസ്സും എല്ലാം തന്നെ കേസ് എടുക്കാൻ റെഡിയാണ്. ഇത്രയും ക്ലച്ചും ചവിട്ടി ബ്രേക്കും ചവിട്ടി ഈ റോഡ് സൈഡിലുള്ള കുഴിയും ചാടിച്ച് ഞങ്ങൾ വണ്ടി കംപ്ലൈന്റ് ആയി ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞിട്ട് ഞങ്ങളുടെ തോളും പിരിക്കണം. എവർക്ക് തോന്നിവാസ? என்னோட பேரு அட்ரஸ் எல்லாமே நான் கொடுக்கறேன், என் மேல நீங்க கேஸ் எடுத்துக்கங்க. கிளச்ச மிதிக்கிறது, பிரேக் போடுறது, கியரை மாத்துறது, இப்படி எத்தனை முறை நாங்க பண்றது? இதனால எங்க வண்டி தான் பழுதடைஞ்சு போகுது. உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? அப்படி இருக்கு பட்சத்துல நீங்க எப்படி டோல்கேட்டுக்கு காசு கேட்கலாம் அப்படின்னு நான் சொல்லலங்க. கேரளாவில் இருந்து ஒரு வாலிபர் ஒரு வாகன ஓட்டி தன்னுடைய உரிமைக்காக போராடுகிறார். நியாயம் தானே? ரோடே சரியில்லை, அப்புறம் எப்படி டோல்கேட் கொடுக்க முடியும்? அவர் கேட்கறதுல நியாயம் தான், தப்பு இல்ல. இதுக்கு அவங்க என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு எனக்கு ஒன்னும் தெரியல. நிறைய இடங்கள்ல இதே கம்ப்ளைண்ட் இருக்கதான் செய்யுது. இதை தகுந்த முறையில ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இது இவருடைய கேள்வி மட்டும் இல்ல, எல்லாருடைய கேள்வியும் இதுதான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?